பிரைஸ் தி லார்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில தகப்பனே ராஜா, அப்பா உம்முடைய பாதத்திலே அமர்ந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியை காப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கேடகமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஆலோசனை கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சுகம் தந்தீரே நன்றி ராஜா. எங்களுக்கு பலன் தந்தீரே நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் தந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையிலும் தகப்பனே, இந்த ஆராதனை பகுதி முழுவதுமாய் தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். தேவன் தாமே அப்பா எங்களோடு பேசும்படியாய் கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க ராஜா. அப்பா ஆராதனை பகுதி முழுவதுமாய் உங்களுடைய பிரசன்னத்தாலே எங்களை தாங்கும்படியாய் கேட்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உற்சாகமா இன்னொரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். முதலாவது பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய விசுவாசத்து நம்ம உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். நமக்கு வாக்குகள் தந்து நம்மை அழைத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம அதை விசுவாசத்து இந்த பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்து
நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீர்தானே, நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீர்தானே, நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம், துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீர்தானே, நீர்தானே. கல்லறை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். கல்லறை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீர்தானே, நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம், துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீர்தானே, நீர்தானே. Hallelujah. Praise the Lord. உற்சாகமாய் சொல்லுவோமா? நம்பிக்கையும் நங்கூரமும் நமக்கு அவர் மாத்திரமே.
ஆமென். ஹalleluya. praise the Lord. இந்த ஸ்டான்சஸ்ல நம்ம பார்க்கிறோம், பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகளே வந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை நம்முடைய கர்த்தர். நமக்கு இன்னும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இல்ல, ஆனாலும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை ஒரு பயமான ஒரு கட்டத்துல இருக்கிற மாதிரி நம்ம இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய நங்குரமா இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம உறுதியா பற்றிக் கொள்வோம். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திலிருந்தும் என்னை அவர் நீங்களாக்கினார் என்று. நாம் அவரை தேடும் இந்த வேளையிலே அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மளுடைய எல்லா பயத்திலிருந்தும் நம்மளை நீங்களாக்கி நம்மளை காத்து நம்மளை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. அதை நம்புகிறீர்களா? உற்சாகமா ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. praise the Lord. இன்னொரு பாடலை பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரை இயேசுவை ஆராதிப்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஆண்டவரை உற்சாகமாய் களிப்புடன் உற்சாகமாய் அவரை ஆராதிப்போம். முடிந்தவர்கள் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று அவரை கொஞ்ச நேரம் நம்ம துதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே
ஸ்தோத்திரம் 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 ராஜா. வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியிலே உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையிலே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று இருக்கிறது போல வேதத்திலே. அப்பா நாங்கள் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழலிலும் உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். அப்பா எங்களுடைய கண்மொழியாக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹalleluya. தேவனுக்கே மகிமை,
சுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஹalleluya. எங்களுடைய தேவனுக்கே மகிமை, எங்களுடைய தெய்வத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்து மீட்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். முழு மனதோடு சொல்லுவோமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹalleluya. எளிமையான எங்களையும் நோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளையா எங்களை அப்பா ஆசீர்வதித்து நடத்தி வர உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தேவன் எங்களுக்கு இறங்குறதுக்காக நன்றி ராஜா. ஒரு தாய் தேற்றுகிறது போல தேவன் எங்களை தேற்றுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya. Thank you Jesus, thank you Father. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மோடு இருப்பதுதான் எங்களுடைய வாஞ்சை ராஜா. உம்முடைய சித்தம் செய்வது மாத்திரம் எங்களுடைய நோக்கம் தகப்பனே. அப்பா நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்காக மாத்திரம் நாங்க அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நாங்க எங்க நேரத்தை செலவிட உம்மை மாத்திரம் நாங்கள் முன்வைக்க எங்களுக்கு தேவன் கிருபை பாட்டுடைய ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்
இரக்கத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் எங்கள் ஏக்கம் எங்க விருப்பம் எல்லாம் உம் சித்தம் செய்வது மாத்திரம் இருக்க வேண்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையே மாத்திரம் நாங்கள் எங்களுடைய கண்ணு முன்னாடி நிறுத்தி வைத்திருவோம் தகப்பனே. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு சுகம் தருகிற தேவனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மன்னிப்பதில் வல்லல் நீர் ராஜா. அப்பா உண்மை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை தகப்பனே. அப்பா எங்களுடைய எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள, எங்களுடைய எல்லாவற்றையும் தகப்பனே ராஜா பார்த்து கொள்ள உண்மை போல ஒரு நல்ல தேவன் வேற யாரும் இல்லை தகப்பனே. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீங்க பெரியவர் ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீங்க பெரியவர் ராஜா. நீர் பெரியவர் தகப்பனே, நீர் பெரியவர் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் நீர் பெரியவர் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிவோம் தகப்பனே. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டுமாய் தகப்பனே எங்களை காத்து அனுதினமும் தகப்பனே எங்களுடைய எல்லா தேவைகளையும் போஷித்து வழிநடத்தி வந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை பகுதி தேவன் ஆசீர்வாத நன்மைக்காக நன்றி ராஜா. மீதி இருக்கிற ஒவ்வொரு வேலையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். தேவன் தாமே உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியா கேட்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆராதனை வேளையிலே தேவன் நம்மோடு ஊரிருந்து நம்மை நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். விசேஷமாக இந்த 24 மணி நேரம் ஜெபத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். கர்த்தருடைய கரம் இருந்து நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்கள் ஜெபத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் மாலை 6லிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கிறது. இந்த 24 hours ப்ரேயருக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கியிருப்பதனாலும் உங்களுடைய தனி ஜெபத்திலும் நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ளவிருப்பதனாலும் நம்ம ஒரே ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயராக மாலை 6 to 7 6 to 7 வைத்திருக்கிறோம். அதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்திக்கிறோம். தேவ நாம மகிமை அடைவதாக. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கவுன்சிலிங் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வெபெக்ஸ் மூலமாக பாஸ்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டருக்கு உதவி செய்கிற ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் இருந்து நடத்தும்படியால் உங்களை ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். தேவநாமம் மகிமை அடைவதாக. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுதும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான்
எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கின்றார், என் இயேசு ஜீவிக்கின்றார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை மீண்டும் அவன் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, படைத்ததான காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஆபேலின் காணிக்கை ஆசீர்வதித்த தேவன் உடைய பிள்ளைகள் கொடுத்ததான காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து 1000 மடங்கு நீ திருப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காப்பீராக. கொடுத்த காணிக்கை, சிறப்பு காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, அனாவசிய செலவுகளுக்கு விலக்கி காப்பீராக. இந்த வைரஸ் ப்ராப்ளங்களுக்கு விலக்கி காப்பீராக. தேவ கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை வேலி அடைப்பீராக. கர்த்தர் கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அவன் கரத்திலே கொடுக்கிறோம். அடிமை மன்னித்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தான வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 15 verses 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். Amen. Read in English also. After these things, the word of the Lord came to Abraham in a vision, saying, Do not be afraid, Abraham. I am your shield, your exceedingly great reward. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம், I am your shield and your exceeding great reward என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை பார்த்து நமக்கு சொல்ற வார்த்தை என்ன என்று சொன்னால், நீ பயப்படாதே. பயப்படுகிற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமையடைவதாக. வருகிற ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் ஜனவரி மாதம் 1ஆம் நாள், டிசம்பர் 31st நைட், அந்த நியூ இயர் சர்வீஸில் ஆண்டு கொடுத்த வார்த்தை, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்துக்கே ஆண்டவர் பயப்படாதுன்னு சொன்னார். அப்பொழுது நான் சொல்லும்போது கூட சொன்னேன், பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும் என்று சொல்லி. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதோ பயப்படுகிற சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருடத்தின் பாதி நாட்களுக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், நம்முடைய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த ஆண்டவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். மகா பெரிய பலனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கேடகம் என்பது நம்மை சுற்றியும் ஒரு ஷீல்டு, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது. மகா பெரிய பலன் என்று சொல்வது நமக்குள் இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. கேடகம், நான் மீண்டும் சொல்லுகிறேன், கேடகம் என்று நம்மை சுற்றியும் இருப்பது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நம்மை காக்கக்கூடியது இந்த கேடகம். ஸ்தோத்திரம். இந்த வைரஸ் நம்ம அணையாமல் இருக்கிறதுக்கு நம்மளை காக்கக்கூடியது இந்த கேடகம். பலன், மகா பெரிய பலன். அவர் நமக்கு எப்படி மகா பெரிய பலனாக இருக்கிறார் என்றால், அவர் நமக்குள்ளே இருப்பதுதான் மகா பெரிய பலனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை தான் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். தேவநாமம் மகிமை அடைவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் தப்பி கரை சேர்ந்தார்கள். நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரை சேர்ந்தபோது என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். மெல்டா ஐலாண்ட், மெலித்தா தீவுக்கு போகும்பொழுது அங்கே பவுலை ஒரு பூச்சி, ஒரு விரியன் பாம்பு கவிச்சு. அங்கே இருக்கிற பார்த்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அதை பார்த்துட்டு, இவ்வளோதான் முடிஞ்சான், கொலைப்பாதகன். கொஞ்ச நேரம் கழித்து அதை உதறி போட்டவன் ஒன்றுமே ஆகாமல் இருந்தோன்னே அவனை பார்த்து தேவதூதர்கள் என்று சொன்னார்கள். சந்தேகமே இல்லை, இவன் தேவன் தான், தேவதூதன் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, அந்த தீவா அவளுக்கு நன்மை பாராட்டினார்.
அந்த பகுதியை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், அங்கே அந்த 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். 28, 7, 8. ஆக்ட்ஸ் சாப்டர் 28 verses 7 and 8. தீவுக்கு முதலாளியாகிய புபிலியோ என்னும் பேர் கொண்டவனாகிய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமா இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியோனுடைய தகப்பன் ஜனத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர்கள் வந்து குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. இந்த மெல்டா தீவு இன்னைக்கு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நார்த் ஆப்பிரிக்கா, இந்த நார்த் யூரோப் அந்த பகுதியில் இந்த தீவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அந்த தீவனுடைய முதலாளியினுடைய அப்பாவுக்கு ஜுரம், இரத்த வேதியும், ஆல்மோஸ்ட் வைரஸால் பாதிக்கப்பட்டதான நிலை. ஆனால் பவுல் ஜெபித்ததுடன் சுகம் கிடைத்தது. அந்த தீவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஏன்னு சொன்னால் பவுலை சுற்றியும் கேடகம் இருந்தது. பவுலுக்குள்ளே தேவ பலன் இருந்தது, மகாபிரிய பலன் இருந்தது. இந்த நாட்களிலே அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். பிரைஸ்லாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். அதை விசுவாசிக்கணும். சரி, அதை குறித்து வருகிற நாட்களிலே நாம் அதை எப்படி விசுவாசிக்க வேண்டும், அதுக்குள்ளே வளருவதும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு என்னுடைய செய்தி அது அல்ல. இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகளை நான் இடத்துல சொன்னேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். இந்த செய்தி எது என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 15 verses 1. ப்ளீஸ் ரீட் அகெயின். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. போதுங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் the word of the Lord came unto Abraham in a vision என்று சொல்லி பார்க்கிறோம். 1ஆம் தேதி நான் சொன்னபோது உங்களுக்கு சொன்னேன், தேவன் 4 விதமாக பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் 4 விதமாக பேசினார் என்று சொல்லி. முதலாவது அவர் எப்படி பேசினார் என்று சொன்னால் தரிசனத்தின் மூலமாக பேசினார். அடுத்தது கனவின் மூலமாக பேசினார். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் அவர் he revealed himself to mouth, வாயின் மூலமாக பேசினார். மோசேயோடு முகமுகமாகி பேசினார் என்று பார்க்கிறோம். he spoke through his words, வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து அவர் தரிசனத்திலே பேசுவதை தான் நாம் ஆமோஸ் 7:1 நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்திலே பேசுவது நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சாப்டர்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 15வது சாப்டர்லேருந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் அவர் ட்ரீம் கனவன் மூலமாக பேசினது ஜெனிசிஸ் 41:1 வாசிக்கலாம். டேனியல் 2:1 வாசிக்கலாம். ஜெனிசிஸ் 41:1 வாசியுங்கள். ஆதியாகமம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் அவன் நதி அண்டையில் நின்று கொண்டிருந்தான். போதுங்க. இப்போ பார்வோனை சொப்பனத்தில் ஆண்டவர் பேசினார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்தில் ஒரு உவமையாக வந்துச்சு. முதல் உவமையாக நம்ம அதை தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால் தெரியும். முதல் உவமையாக என்னாச்சு? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். போதுங்க. இப்போ இங்க ட்ரீம்ல 7 அவலட்சமானது, 7 புஷ்டியானது அவலட்சணம் விழுத்து போச்சு. அதை குறித்து சொல்லும்போது தான் யோசேப்பு அதை அழகாக பதில் சொல்கிறார். அந்த கனவுக்குடைய ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க சொல்கிறோம். 7 வருஷம் பரிபூர்ணம், 7 வருஷம் பஞ்சம் அப்படிங்கிறத குறித்து நாம் அங்கே என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஸோ கனவின் மூலமாக கர்த்தர் பேசினார். தானியேலோட கனவுல ஆண்டவர் பேசினார். தானியேல் சாப்டர் 2 verses 1. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள். நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இங்கே பார்க்குறோம். அங்கே தானியேல் 2:1 நேபுகாத்நேச்சரோட ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். சொப்பனத்திலே பேசுவதை பார்க்கிறோம். சொப்பனத்திலே பேசும்போது அதை கேட்ட அவனுடைய ஆவி
கலங்கியது என்று பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நம்பர்ஸ் சாப்டர் 12 verses 8. என்னாகமும் 12:8 வாசியுங்கள். என்னாகமும் 12:8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் இந்த தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். பாருங்க, அங்கே என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மிரியாம் ஆரோன் இடத்திலே ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம். மிரியாம் ஆரோனும் கொஞ்சம் மோசேக்கு மிஞ்சி பேசுறாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரா, எங்க கூட பேசுறது இல்லையா அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இடத்துல முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசுகிறார். மத்தேயு 4:4 நாம் அதை வாசிக்க முடியும். மத்தேயு 4:4 பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்களுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. ஆண்டவர் எப்பொழுது தன்னை வெளிப்படுத்தினாரோ அப்போதான் புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகுது. மத்தேயு 4வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு முடிந்து புதிய ஏற்பாட்டு ஸ்டார்ட் ஆகும். பிசாசு சோதிச்சு முடிஞ்ச உடனே பழைய ஏற்பாட்டு முடிஞ்சு புதிய ஏற்பாட்டு ஸ்டார்ட் ஆகும். பிசாசு சோதிக்கிற நேரங்களில் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களுக்குள்ள தான் இருக்கிறது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 4:4 வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதான் பேசுறார், வார்த்தைகளை கொண்டு பேசுகிற தேவன். இப்படி ஆண்டவர் நம்மோடு கூட வெளிப்படுத்துகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்டிலும் கர்த்தர் தன்னை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். இன்னைக்கு எப்படி பேசுகிறார் ஆண்டவர், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு வேறு எதையாவது பார்த்துட்டு கர்த்தரை கூட பேசுகிறாருன்னு சொல்லிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் எப்படி பேசுவார்னா, ஜெபம் பண்ணும்பொழுது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். வேதத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். ஜெபத்தில் ஆண்டவரோட நம்ம பேசுகிறோம். பைபிளை படிக்கும்போது கர்த்தர் நம்ம கூட பேசுவார். பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் நம்ம கூட பேசுவார். நமக்குள்ள ஆவியானவர் ஒரு வார்த்தையை போடுவார். அந்த வார்த்தையை கொண்டு வேறு யாராவது ஒருத்தர் மூலியமா அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், கன்ஃபார்ம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம விருப்பத்தை நோக்கி அதை போயிடக்கூடாது. அதை நிதானிக்கணும். கர்த்தர் தான் பேசுகிறாரா அப்படின்னு நிதானிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். தேவநாமம் மகிமையடைவதாக. இப்போது இதற்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு, ஆஃப்டர் தீஸ் திங்ஸ், இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு என்பதை குறித்து தான் நான் இன்றைய நாளிலே உங்களோடு கூட தியான செய்தியாக கொடுக்க இருக்கின்றேன். அதை நீங்கள் குறித்து வைத்து அதை ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். முதலாவது 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி நான் ஆரம்பித்தேன். அந்த இவைகளுக்கு பின்புல முதலாவது என்ன என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அதை பார்த்து, நீ என்ன செய், உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படுவாயாக. There is a 3 kind of separation. We have to separate ourselves from our nation and our race and our father house. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 விஷயங்களை இங்கே பார்க்குறோம். நீ என்ன செய்யணும்னா, நான் உன்னை கூப்பிட்றேன், நீ வெளியில் வா. எங்கேருந்து வெளியில் வரணும்? உன்னுடைய தேசத்தை விட்டு வெளியில் வா, உன் இனத்தை விட்டு வெளியில் வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியில் வா. ஸ்தோத்திரம். இது ஒரு காலிங். ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிடுறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு கேடகமாய் மகா பலனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் கூப்பிடுறார், வா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். தகப்பன் வீட்டு தேசத்தை விட்டு வந்துடலாம், இனத்தை விட்டு வந்துடலாம். தகப்பன் வீட்டை விட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் தகப்பன் வீட்டை விட்டு வரணும். இதெல்லாம் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா,
பெருமை பேசுகிற காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் யார் தெரியுமா, நான் இருக்கிற ஊர் எது தெரியுமா, நான் இருக்கிற நாடு எது தெரியுமா, நாட்டுப்பற்று தேவை. ஆனால் அதே நேரத்தில் அதில் ஆழமாக போயிடுறது அல்ல. வீட்டுப்பற்று தேவை, ஆனால் அந்த வீட்டுப்பற்றில் ஆழமாக போயிடுறது இல்லை. தன் இனத்தை குறித்தான ஒரு கௌரவம், அது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் வர சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். சத்தத்திற்கு செவி கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தகப்பன் வீட்டை குறித்து சங்கீதம் 45 அதிகாரத்திலாக வாசிக்கிறோம். சங்கீதம் 45 10 11 வாசியுங்கள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆமென். கேட்ட வசனத்துக்கு பிரகாரமாக யோசிச்சு பாருங்க. தகப்பன் விட்டு வரணும், அப்போதான் ராஜா உன் மேலே பிரியமாக இருப்பார். ஏசு ராஜா உன் மேலே பிரியமாக இருப்பார். நான் சொல்கிறது லிட்டரலாக நீங்கள் எடுத்துகிட்டு அப்பா வீட்டை விட்டு வேலை போங்கன்னு சொல்ல வரல. நான் திங்க் இந்த ஸ்பிரிச்சுவல் வே. பெருமை பேசுகிறது, அப்பா வீட்டை குறித்து, நம்மளை குறித்து, நம்ம வீட்டை குறித்து பெருமை பேசுகிறது, இதையெல்லாம் கர்த்தர் விரும்பாத காரியங்கள். ஸ்தோத்திரம். அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இங்கே ஆபிரகாமை அழைக்கிறார். சொல்லி என்ன கூப்பிட்றார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கத்தப்பாங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீ வரணும். ஆபிரகாம் அந்த 3 செப்பரேஷன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். உடனே கிளம்பிட்டார். அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சொன்னபடியே அப்படின்னா என்ன, அந்த 3ஐயும் விட்டு வந்தான். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். அதுதான் நம்ம பார்க்குறது. கர்த்தர் சொல்கிறத செய்யணும். ஸ்தோத்திரம். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். கீழ்ப்படிதல். முதலாவது இந்த செப்பரேஷன், ரெண்டாவது கீழ்ப்படிதல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப தேவை. தனித்து இருக்க வேண்டும். இஸ்ரேல் தனித்து இருக்கு. ஆண்டவர் இதை சொல்கிறார், அவன் எதனையும் கலவாத ஜனம் என்று சொல்லி. ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்கள் எதனையும் கலப்படம் இருந்திருக்கூடாது, எதனையும் போய் கலந்துடக்கூடாது. தனித்து இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தனித்தன்மை நமக்குள்ளே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்தது கீழ்ப்படிந்தான். இரண்டாவது கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அவன் புறப்பட்டு போன நாட்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், அவன் கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த விசுவாசத்தை குறித்து நாம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி. ஆனால் அதுக்கு முன்பே அவன் விசுவாசித்தான். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார்கள். அங்கே அவன் வெளிப்படுத்த விசுவாசத்தை பார்க்குறான். ஆனால் இங்கே நான் இப்போ சொல்ல போகிறது, அவன் விசுவாசித்ததுனால தான் புறப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆண்டவர் சொன்னதை, நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னதை அவன் விசுவாசித்து புறப்பட்டு போனான். ஆனால் அப்படி புறப்பட்டு போகும்பொழுது அவன் சுற்றி கொண்டிருந்த இடங்களை நான் பார்க்கிறோம். 6வது வசனத்தில், ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். அவன் கானானியர் அவன் பார்த்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உனக்கு தேசத்தை தருவேன்னு, அதை அவன் விசுவாசித்தான். ஸ்தோத்திரம். கானானியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? என்னாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 13ஆவது அதிகாரம் 28-29 வாசியுங்கள். நம்பர்ஸ் சாப்டர் 13 verses 28 and 29. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அதே மாதிரி 32-33 வாசிங்க. அதிலே என்னாகமம் 13-32-33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் பாருங்க, ஏனோக்கியர்கள் ராட்சத பிறவிகள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் அவன் போய் பார்க்குறான். ஆபிராம் போய் பார்த்துட்டு அவன் தைரியமாக போய் பார்க்குறான், விசுவாசிக்கிறான். கர்த்தர் சொன்னார்ல,
யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சிந்தனையை கற்றுக் கொடுத்தா ஆவியானவர். ஆண்டவர் சொல்லி அழைக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை நம்பி வந்துடுறோம். ஆனால் போகிற பாதையில் பார்த்தோம்னா அவர் சொன்னதுக்கும் நம்ம போகிற பாதைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ சோர்வு வரும். ஆண்டவரே நீ சொன்னீரே, ஆனால் நீ சொன்ன பாதையும் நான் போகிற பாதையும் சம்மந்தம் இல்லாமல் இருக்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் ஆபிரகாம் அந்த கேள்வி வரல, அவன் விசுவாசித்தான். அதனால் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? 2வது முறை ஆண்டவர் தரிசனமாகிறார் பாருங்க. 7வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு, அதாவது 12:7, ஜெனிசிஸ் சாப்டர் 12:7, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதான் விசுவாசம். உடனே he started worshiping the Lord. பலிபீடத்தை கட்டுறது என்ன? தன்னை ஒப்பு கொடுக்கிறது, தன்னை சரிப்படுத்துறது. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பிறந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தரிசனமாகும் பொழுது அவன் உடனே கீழ்ப்படிந்து பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்வதை பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதெல்லாம், அல்லது தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்பும் போதெல்லாம் அவனுடைய வழக்கம் என்ன என்று சொன்னால் அவர் நாமத்தை தொழுது கொள்வது, பலிபீடத்தை கட்டுவது. கைசலா எப்பெல்லாம் நம்ம அவர் சமூகத்தில் வருமோ அப்பெல்லாம் அவர் நம்ம சொல்கிறதை கேட்பான். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், அவன் பிரயாணப்பட்டு போனான். அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்தது என்று பார்க்கிறோம். 10வது வசனத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தது அத்தேசத்தில். அவன் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பஞ்சம் இருந்ததுனால வெறும் கையோடு புறப்பட்டு அவன் போனவன் தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டே போனான். ஆனால் பஞ்சம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அவனை ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்பே அழைத்தார் இல்லையா? அழைத்து நடத்தி கொண்டு இருக்கும் பொழுதே அவனை ஆசீர்வதிச்சிருக்கார் பாருங்க. 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 13 verses 2 and 3. ஆபிராம் மிருக ஜீவங்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்க, எகிப்துக்கு போயிட்டு திரும்பி சும்மா வரல. இது எப்படி? எகிப்தியரை அவர்கள் 400 வருடங்கள் அங்கு அடிமையாக இருந்து மோசேயுடைய தலைமையின் கீழ் வரும்போது கொள்ளையடித்து கொண்டு வந்தார்களோ, அதாவது கொள்ளையடித்து கொண்டு என்று சொன்னால் அவங்க எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே இவன் சம்பாதிச்சுட்டு வந்தான். எகிப்துக்கு வெறுங்கையோட போனவன் சம்பாதித்துட்டு எகிப்திலேயே தங்கிடல. அந்த பொண்ணும் பொருளும் கிடைச்ச உடனே சரி நாம் இங்கேயே இருந்துடலான்னு சொல்ல, அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவன் திரும்பி வருகிறான். வந்த உடனே என்ன செய்யலாம்? இமீடியட்டாக திரும்பவும் நான் முதல் ஸ்தலத்தில் நான் முதல்ல பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் வந்தான். அப்போ எங்கே முதல் பலிபீடத்தை எங்கே உண்டாக்கினான்? அவன் கிளம்பி வரும்பொழுது அந்த கானான் தேசத்திற்கு வந்து என்ட்ராகும்போது பலிபீடத்தை உண்டாக்கினான். 12:7 நம்ம வாசித்தோம். அதே இடத்துக்கு வந்து பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்கிறான். அங்கே அவர்கள் வளர்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், அந்த விசுவாசம் முதலாவது செப்பரேஷன், தனியாக வரணும். ஆண்டவர் அழைத்தா வரணும், வெளியில் வரணும், பாவத்திலிருந்து வெளியில் வரணும். நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கிற காரியங்கள்லேருந்து கர்த்தர் வெளியில் கூப்பிட்டாருன்னா வரணும். ஸ்தோத்திரம். அவர் என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாரோ அந்த நோக்கத்துக்கு வரணும். 2வது கீழ்ப்படியணும். 3வது விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். 4வதாக தொழுது கொண்டால் விசுவாசம். இட் இஸ் வைஸ் வெர்சா. தொழுது கொண்டு விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து தொழுக வேண்டும், அதாவது ஜெபிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் புறப்பட்டு போகிறான். அங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திரும்பவும் அவன் வர்ஷிப் பண்ணுறான். வர்ஷிப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பிரச்சனை வருது. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை 13ஆம் அதிகாரத்தில். ஆனால் அது லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஒருமித்து கூடியிருக்க முடியல. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஒருமித்து கூடியிருக்க 13:6 அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. அப்போ அங்கே பிரச்சனை வருது. எப்படி பிரச்சனை வந்துச்சு? 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெனிசிஸ் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய
மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். பாருங்க, அந்த கானானியர்னாவே அந்த ராட்சச பிறவிகள் ஏனாக்கியர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் இவங்க நல்லா டெவலப் ஆகுறாங்க. ஆனால் அங்கே சகோதர சண்டை வருகிறது, பங்காளி சண்டை வருது. ஆனால் டைரக்டாக வரல, இந்த மேய்ப்பர்கள் மூலிமா வருது. உடனே அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆபிரகாம் உடனே லோத்தை நோக்கி சொல்கிறான், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். இவன் என்ன பண்ணியிருக்கேன் இந்த லோத்து, நான் எப்படி என் அண்ணங்கிட்ட அமைதியாக இருக்கிறோம் அது மாதிரி நீங்களும் அண்ணனோட மேய்ப்பர்கள்கிட்ட அமைதியாக இருங்கன்னு தன் மேய்ப்பர்களுக்கு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. அவன் அதை கண்டுக்காமல் விட்டுட்டான். இல்லை அவனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் ஆபிரகாம் சொல்கிறாரு, உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம்ப்பா, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது. 9ஆம் வசனத்தில், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போனேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு இந்த லோத்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் 10ஆவது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பாருங்க, லோத்து பிரிஞ்சு போறான். இங்க அடிக்கடி சொல்லுவது, லோத்து பிரிஞ்சு போறான் ஆபிரகாம்ட்டு. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து போனான். ஸ்தோத்திரம். இந்த பிரிந்து போறவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க தெரியுங்களா, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து போப்பாங்க, செழிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். லோத்துக்கு தகப்பன் வீடு எது? ஆபிரகாம். இப்ப லோத்து தன்னுடைய தகப்பன் வீடை விட்டு ஆபிரகாமிட்ட வந்தாச்சு. ஆபிரகாமிட்ட வந்த உடனே ஆபிரகாமோடையே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறான். தன் கண்களை எடுத்து பார்த்து பிரிந்து போகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல வச்சிருந்தாருன்னா அங்கே இருக்கணும். ஒரு சபையில் வச்சிருந்தாருன்னா அந்த சபையில் இருக்கணும், நிலைத்து இருக்கணும். இப்போ சபை கூடுவது இல்லைனாலும் சபையில் இருக்கிற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளதான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அடையாளம். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன அடையாளம்? நம்ம பேசுகிறது தான் அடையாளம். இப்போது லாக்டவுனில் இருக்கும்பொழுது அடிக்கடி சபையுடைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும். கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயரில் கலந்துக்கணும், 24 hours ப்ரேயரில் கலந்துக்கணும், பாஸ்டரோட கூப்பிட்டு பேசணும். இருக்கிறோம். பிரிந்து போகிற நிலையில் வரக்கூடாது நமக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எந்த சபையில் இருக்கீங்களோ அந்த சபையோடு நீங்கள் இருக்கணும். கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. பிரிஞ்சு போனாலோ தன் கண்களை ஏறெடுத்து போனான். போனதுனால என்ன நடந்துச்சு? அங்கே 2 காரியங்கள் நடந்துச்சு. அவன் போனோன்னு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். நம்பர் 1. ஸ்தோத்திரம். என்ன ஆசீர்வாதம்? 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். போதுங்க, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து போனான். அதற்கு பிறகு ஆபிரகாம் காண்ற சொல், உன் கண்களை ஏறெடுத்துப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே நம்மோடு பிரச்சனை பண்ணுறவங்களோட நம்ம சமாதானமாக போகணும். அவங்களா கொஞ்சம் போகிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லெட் தம் கோ. லெட் கோன்னு அடிக்கடி சொல்லுவேன். கட்டாயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை யாரையும். லெட் கோ. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார்? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 சொன்னதை இங்கே மறுபடியும் அவருக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். 17, 18 வாசிங்க. நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சொன்னாரு. அதே மாதிரி உடனே போறான். போற இடத்துல உடனே ஒரு பலிபீடம். கர்த்தருக்கு முதலிடம். அதுதான் இந்த பலிபீடம் கட்டுறது, அவர் தொழுது கொள்வதுன்னு என்ன அர்த்தம்னா, கிவிங் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட். நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கர்த்தருக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? அதை செக் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கடுத்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 14 இவைகளுக்கு பின்பு காரியங்களை நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறேன். ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடல, உனக்கு நான் கேடகமும் மகாபிரிய பலனுமாக இருக்கிறேன்.
அந்த இவைகளுக்கு பின்பு என்ன என்பதை தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ நாம மகிமையடைவதாக. அதுக்கடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 14வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே லோத் சிறைப்பட்டு போகிறான். லோத்து அவனுக்குரியது எல்லாமே சிறைப்பட்டு போகிறான். ஏன்? அங்கே 4 ராஜாக்கள், 2 ராஜாக்களுக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள சண்டை. அப்போ சண்டை வரும்போது இந்த சோதோமின் ராஜாவையும் கொமோராவின் ராஜாவையும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அவங்க தோக்கடித்து அங்கே அவர்கள் இந்த லோத்து 11-12 வாசிங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 10, 11, 12 வாசியுங்கள். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீண்டவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கோமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். பாருங்க, இந்த ஆபிரகாம் சகோதரன் லோத்து சோதோமிலே குடியிருந்தான். அப்போ அவங்க போயிருக்க கூடாது. சோதோம் எப்பவுமே கொஞ்சம் செழிப்பாக தான் தெரியும். இந்த சோதோம் எப்படி செழிப்பாக தெரிஞ்சிச்சு? கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பாக இருந்திருக்கு அவன் கண்களுக்கு. அதனால அங்கே போனான். பாவம் எப்பவுமே செழிப்பாக தான் இருக்கும், அது தூண்டதான் செய்யும். இந்த நாட்களில் வசனத்தை கொண்டே பிசாசை ஏமாற்றுவான், ஃபெலோஷிப்பை கொண்டே பிசாசை ஏமாற்றுவான். வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். சத்தியம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸ்தோத்திரம். சத்தியம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சில நேரங்களில் நடத்துகிறவங்க கொஞ்சம் கடினமாக தான் நடத்துவாங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி அதில் பழக்கம், அப்போ தான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். லோத்துக்கு என்னாச்சு? கண்களை ஏறெடுத்து செழிப்பாக இருக்குன்னு போனதுனால அவன் அங்கே என்ன செய்கிறான்? குடியிருந்தான். அவனையும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிரிச்சுக்கிட்டு போனான் இல்லையா? ஆபிரகாம்கிட்ட எந்த அளவுக்கு சொத்து இருந்துச்சோ அந்த அளவுக்கு லோத்திட்டு வந்திருக்கும். அவ்வளவும் பறிபோச்சு. ஏன்? கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கல. அண்ணனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அண்ணன் கூட பேசி மேய்ப்பர்களை சமாதானப்படுத்தி கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கம்யூனிகேஷன் சால்வ் த ப்ராப்ளம். நம்ம வேலை செய்கிற இடத்தையாக இருக்கலாம், நம்ம குடும்பத்திலையாக இருக்கலாம், நம்ம இருக்கிற சபையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி பேசணும், சரி பண்ணிக்கணும், பிரிந்து போகக்கூடாது. ரைசலா அதுதான் நீங்கள் சொல்கிறார். தேவாவியானவர் நம்மளோட பேசுகிறார். பண்ணியிருந்தால் அவனுக்கு அது பிரச்சனையாக இருந்திருக்கார். எல்லாம் போச்சு, 0 ஆயிடும். சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். இதை தப்பி ஓடி வந்த ஒரு எபிரேயன், ஆதியாகமம் 14-13 அவன் அவனுடைய சகோதரனான ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறான். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணான் தெரியுங்களா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 14வது வசனத்தை வாசியுங்கள். 14, 15, 16 வசனங்களை வாசியுங்கள். அதாவது ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14 to 16. ஜெனிசிஸ் சாப்டர் 14 verses 14 to 16. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. இதான் இக்கட்டிலே உதவுவதற்கு தான் சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இக்கட்டிலே உதவுவதற்கு தான் சகோதரன் பிறந்திருக்கிறான். பிரைஸ்லா. அப்போ அங்கே நீ பிரிஞ்சு போனால போட்டும் போ அப்படின்னு விடல. அவன் பிரிந்து போனதுலேருந்து அவன் மேல் அவன் அக்கறையாக இருந்திருப்பான். ஆபிரகாம் எப்படி இளைய குமாரன் தகப்பனை விட்டு போனானோ, தன் சொத்துக்களெல்லாம் வாங்கிட்டு போனானோ, அவன் வருவானான்னு தகப்பன் பார்த்து கொண்டிருந்தது போல அவனுடைய உள்ளம், தகப்பனுடைய உள்ளம் அந்த இளையகுமாரன் மேல் இருந்து, அந்த இளையகுமாரன் வந்த உடனே அவன் போய் அவனை வரவேற்கிறான். பார்த்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் தூரத்தில் வரும்பொழுதே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி வரவேற்றான் இல்லையா? அதுதான் தகப்பனுடைய உள்ளம். ஆபிரகாம் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன். அந்த தகப்பனுடைய உள்ளத்தை நாம் அங்கே பார்க்கணும். அதனால தான் ஆண்டவனை என்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாங்க. த குட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். தகப்பனுடைய உள்ளம்
உடனே அவன் போய் பண்ணுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையிலும் கூட நான் ஒவ்வொரு நாளும் நம் சபையில் அநேக நாட்களுக்கு முன்பு ஃபெலோஷிப் இருந்து உங்களுக்காக ஜெபிப்பது உண்டு. ஒரு நாள் நிச்சயமாக திரும்ப அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. தேவன் நாமம் மகிமை அடைவதாக. அதுதான் இங்கே தேவை. உடனே போகிறான். போய் எப்படி பாருங்க, 318 ஆட்கள் அவங்க எல்லாரும் கைப்படிந்தவர்களாக. அப்படின்னா என்னென்னா மெச்சூர்டு பீப்புள் 18 வயசு 20 வயசுக்கு மேலே அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ராக்காலத்தில் பிளான்டாக போகிறான். ஆண்டவர் அவங்க கூட இருந்ததுனால அவன் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். அதை திருப்பி கொண்டு வந்ததை பார்த்த இந்த ராஜா என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் எதிர்கொண்டு போகிறான். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். ரைசலா. இந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்க்க போகிறான். தோற்று ஓடி போனவன் இப்போ ஆபிரகாம் போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து உடனே பார்க்க வரான். அது இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. 18ஆவது வசனத்தில் இருந்து 20ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. இந்த இடத்துல ஒன்று விஷயத்தை சொல்லணும். இந்த மெல்கிசேதேக்கு இவன் தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து விவரமாய் நாம் எபிரேயர்களை வாசிக்க முடியும். வாசிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் எடுத்து வாசியுங்கள். தேவநாமம் மகிமை அடைவதாக. எபிரேயர் 5வது அதிகாரம் 8 11 வரைக்கும் வாசியுங்கள். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆண்டவர் தேவன் உயர்த்தினார் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, எபிரேயர் 7வது அதிகாரத்திலே சில காரியங்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 7வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் போது அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் 10வது வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சில சத்தியத்தை நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது எபிரேயர் 7வது அதிகாரம் 1-10. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவர்கள். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4, 5, 6 வசனங்களை வாசியுங்கள். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரால் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்கிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆமென். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 8-9 வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கே ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இங்கே இதை ஒரு 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 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற காரியங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாங்கிறது. இந்த ஆபிரகாம் அந்த மெல்கிசேதேமுக்கு காணிக்கையை கொடுத்தான், தசமபாகத்தை கொடுத்தான். அது கர்த்தருக்கு கொடுத்ததா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் கொடுத்தது ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த லேவி ஆசாரியாக இருந்தாலும் அவனும் ஆபிரகாம் மூலமாக கொடுத்துருக்கான். அது அறையில் இருந்து என்று சொன்னால் லாயின் கான்செப்ட், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அடிக்கடி சொல்லுவதுண்டு, நம்முடைய தகப்பனுக்கு அவங்க எங்கே இருந்தாங்க, அப்போ நாம் எங்கே இருந்தோம் அப்படின்னா அந்த அறைங்கிறது லாயின் கான்செப்ட். ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் வரக்கூடிய சப்ஜெக்ட். அவன் லேவி அறையில் இருந்திருக்கிறான். அவருடைய அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? நாம் கர்த்தருக்காக கொடுக்கிறது, ஊழியத்திற்காக விதைப்பது, தேவனுக்காக கொடுக்கிறது, காணிக்கைகள், தசமபாகங்கள், இதெல்லாம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் இதில் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். தேவநாமம் மகிமை அடைவதாக. அதற்கு பிறகு அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி சொல்கிறான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமம் 14 அதிகாரம் 21 வசனத்தில். அதற்கு ஆபிரகாம் சொல்கிறான், சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமை அடைவதாக. இதுதான் முக்கியம். நீ என்ன உயர்த்தினாக இருக்கக்கூடாதுப்பா, தேவனை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். 1ஆம் தேதி காலையில் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு சொன்னேன், உன்னதமான தேவனுக்கு நேராக, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக நாம் கரைகளை உயர்த்த வேண்டும். நமக்கு வெற்றி கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து வராது, தேவனிடத்திலிருந்து தான் வரும். நமக்கு அவர்தான் மகா பெரிய கேடகமாக இருக்கிறார், அவர்தான் மகா பெரிய பலனாக இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள தேவன் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறான், நீ என்ன உயர்த்தினு இருக்கக்கூடாதுப்பா, கர்த்தர் என்ன உயர்த்தணும்னு இருக்கணும். We don't want to go for any recommendation to get anything, whether it is in the work or in the business or in the ministry. God is with us. He will lead us in proper way. So we should listen to Him. And நாம் அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அதான் நாம் இங்கே பார்க்குறோம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனை நோக்கி, அந்த உன்னத தேவனை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காரியங்கள் நடந்த பிறகுதான் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபிரிய பலனுமாக இருக்கிறேன். அவன் யோசிச்சிருக்கான், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு. அப்பா ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் வித் யூ, ஃபியர் நாட், ஐ எம் வித் யூ. நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், ஐ எம் யுவர் ஷீல்டு அண்ட் யுவர் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு. நான் உனக்கு பலனாக இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். அப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, 2ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 15:2, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தெரிவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசரின் வீட்டு விசாரணைக்கான இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளாக இருக்கிறான் என்றான். அவன் என்ன செய்கிறான் நினச்சிக்கிட்டு இந்த எலியேசரை பற்றி சொல்கிறான். இவன் தான் எனக்கு, இவன் மூலியமாக தான் நான் ஆசீர்வதிக்க போகிறனோ அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் கேட்குறான். அப்புறம் கேட்குறான், அடியனுக்கு என்ன செய்வி, என்ன தருவி? இதெல்லாம் சரி, நீ சொன்னீர், நான் வந்தேன், இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்துட்டீரு, இப்போது அடுத்து வாட் நெக்ஸ்ட்டு? எனக்கு என்ன ஆண்டவரே செய்ய போகிறது? நீ எப்படி அடுத்து வாட் நெக்ஸ்ட்டு இப்போ கேட்குற நிலைமையில் நாம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே, இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்துட்டீர், நீ சொன்ன தேசத்துக்கு நான் போனேன், நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்தேன், வாட் நெக்ஸ்ட்டு? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை வெளியே கூட்டிகிட்டு வராரு. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றார். ரைசலா ஆண்டு கூப்பிட்டு காமிக்கிறார், நட்சத்திரங்கள் எண்ணிப்பார், இதை போல நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கப் போகிறேன். அப்படியா இருக்கும். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். 6ஆவது வசனத்தில்
அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே அந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். நம் மூலமாய் ஆண்டவர் ஒரு சந்ததியை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவிக்குரிய சந்ததி, ஆவிக்குரிய சந்ததியை நம் மூலமாய் உருவாக்க விரும்புகிறார். நாம் அதற்கு விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரப் போகிறார். தேவனுடைய நாமம் மகிமை அடைய போகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அடையாளம் கேட்கிறான், எப்படி ஆண்டவரே நான் அதை அறிவேன்? ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தவனை ஆசீர்வதிக்கிறார். நீ இப்படிலாம் பண்ணு, நீ இதை எடுத்துகிட்டு வா. 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டியும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் இடத்தில் கொண்டு வா என்றான். அவன் அவைகள் எல்லாவற்றையும் இடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின. அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் கால்களும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய். கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எகிப்துக்கு அவர்கள் எப்படி அடிமையாய் போவார்கள், அவர்கள் அங்கே இருப்பார்கள், அடிமையாக இருப்பார்கள், எழுத்துக்கு போவாங்க, அங்கே அடிமையாவாங்க, அடிமையாக இருப்பாங்க. அந்த காரியங்கள் அதுக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு என் பிதாக்கிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். தெளிவாக ஆண்டவர் ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்குறார். திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இன் யுவர் லைஃப் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் நான் செய்வேன், இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் நடக்கும். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியா இந்த எமோரியரையும் கானானியரும் கிர்காசியரையும் எபூசியரையும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அதான் கேள்வி. கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இப்போ கொடுத்தேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொடுத்தேன், கமிங் டு தி எண்ட், கொடுத்துட்டப்பா, நீ விசுவாசி. அதான் ஆபிரகாம் விசுவாசிச்சான். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அதை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. கர்த்தர் கொடுத்துட்டாரு, அதை விசுவாசிக்கணும். அதுக்கு அடுத்து தான் சில காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆபிரகாமுடைய லைஃப்பில். 16ஆவது அதிகாரத்தில் வரும்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு போராட்டம் வருகிறது. அவனுடைய மாம்சத்தில், அவனுடைய மனதில், அவனுடைய ஆவியில் ஒரு போராட்டம் வருவதை பார்க்கிறோம். 16ஆவது அதிகாரத்தில் ஒரு சின்ன சர்க்கிள் என்று சொன்னாலும் கூட அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு பைபிள் ஸ்டடிமாய் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான் வரும். ஒரு ஏற்றம், ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு ஒரு சோதனை வரும். அங்கே தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் இவ்வளோ தூரம் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்கள். 16ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 16 verses 2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இங்கேதான் பிரச்சனை. அவன் அந்த இடத்துல செவி கொடுக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், சரித்திர மாற்றமே ஏற்பட்டிருக்கும். அவன் செவி கொடுத்ததுனால என்ன வந்துச்சுங்கிறது நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். ரைஸில் நான் அதுக்குள்ளே போக விரும்புகிறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சுருக்கணும்? இந்த விசுவாசத்தை காமிச்சிருக்கணும். சாராவை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். வேலை அந்த அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க போல இருக்குது, ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் கன்வின்ஸ் பண்ணியிருந்தா, ஜெயித்து இருந்தா சரித்திரமே மாறி இருக்கும். பாருங்கள், அது நடந்த போது அவனுக்கு 86 வயசு. 15-16 வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 15-16. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். பாருங்க, 99 வயதுல ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். 86 வயசு, கிட்டத்தட்ட 13 வருஷம். இந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் ஈசாக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் இல்லையா? 14 வருஷம். இந்த பொறுமை இல்லாததுனால அங்கே சரித்திரமே மாறுறதை பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் இதுக்கு இன்னும் லேர்னிங்னா,
கர்த்தர் சொல்லிட்டார், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், மகா பெரிய பேனாக இருப்பேன்னு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் உனக்கு பண்ண போகிறேன்னு ஒரு ரோட் மேப்பே போட்டு கொடுத்துட்றாரு. நமக்கு தேவை என்னென்னா பொறுமை வேணும். அது நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, பொறுமை ரொம்ப முக்கியம். அவர் சொன்னதை செய்வார். ஐயோ இந்த லாக்டவுன் வந்துருச்சு, இந்த மாதிரி வைரஸ் வந்துருச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு, என்ன ஆக போதோ எப்படி ஆக போதோ நம்ம குழம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொன்னார் இல்லையா, அது செய்வார். வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறாதவர். அவர் சொன்னால் அது செய்வார். நம்ம பொறுமையாக இருக்க கர்த்தர் நமக்கு இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். முற்பதாக்களிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அடிக்கடி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றி எதை பொறுத்து இருக்குது தெரியுங்களா? நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம். நாட் ஓன்லி தட், அதர்ஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். எது சரி எது சரியில்லைன்னு. அது நமக்கு ஒரு பாடமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னோக்கி போவதற்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஈசாக்கை கொடுக்கிறார், வாக்கு பண்ணுறாரு. ஈசாக்கை கொடுக்க 17ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணுகிறார். அதற்கு பிறகு அவன் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறான். அவனையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அவர் அதுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே போல் அதை செய்கிறார் என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தது என்ன நடந்தது என்று சொன்னால், 18வது வசனத்தில் கர்த்தர் மீண்டும் தரிசனம் ஆகிறார். 3 புருஷர்களாக தரிசனம் ஆகிறார்கள். 18 வாசிப்போம். ஆதியாகமம் 18, 1, 2, 3 வாசியுங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆமென். இப்போ இங்க இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா 3 புருஷர்கள் வருகிறார்கள். இது உதாரணமாக சொல்லப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆபிரகாமை தரிசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரம் ஒரு உடன்படிக்கையின் அதிகாரமாக இருக்கிறது. ஒரு நியாய பிரமாணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. விருத்த சேதனத்தை குறித்து அங்கு பார்க்கின்றோம். யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணுவது என்பது அங்கே தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்ததான கட்டளை அது. அந்த கட்டளைக்கு, அந்த உடன்படிக்கைக்கு 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த உடன்படிக்கை நிலைநிறுத்தப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், உள்ளத்தில் யூதனாக வேண்டும் என்று சொல்லி அதை நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ரோமர் 2:29 வாசியுங்கள். உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. பாருங்க, உள்ளத்தில் யூதனாக வேண்டும். ஆபிரகாம் அங்க விருத்த சேதனம் மூலமாக யூதனாக ஆகிறான். அதுக்கு யூதனாயிருந்த எபிரேயனாயிருந்த அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அந்த உடன்படிக்கையை அவன் விசுவாசத்தில் அவன் செய்கிறான், அதுபடி வருகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலமாக வருகிறது. அதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 வசனத்தில் வாசிக்க முடியும். வாசியுங்கள். ரோமர் chapter 1 verses 16, 17 and 18. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவன பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போதுங்க. இப்போ இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நாம் ஆவிக்குரிய யூதர்களாக மாறி இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தால் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலிருந்து நமக்கு வர பாவங்கள், பரம்பரையாக ஜெனட்டிக் மூலியமாக வர பாவங்கள், நம்ம செய்கிற பாவங்கள், இது எல்லாவற்றுக்கும் அவர் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் சுவிசேஷம், இதுதான் சத்தியம். இதை உணர்ந்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் உள்ளத்தில் யூதனாக மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் அந்த நியாய பிரமாணத்தை, அந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம்.
அதுதான் தேவ நீதி, விசுவாசம். அதை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு என் பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் வருகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டு அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அதை அடக்கி வைக்கக்கூடாது என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மகிமை அடைவதாக. அதற்கு பிறகுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் நம்ம இங்கே ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் 3 புருஷர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்து அவங்க ஆசீர்வாதம் சொல்லிட்டு, சாராளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்படுகிறது. 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஈசாக்கை கொடுப்பேன் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் அதை வாசித்து பார்க்கும்போது உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதற்கு பிறகு அதை சாராள் ஒரு அவிசுவாசத்தை அங்கே பார்க்குறோம். ஆனாலும் ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு 19-20 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். போதுங்க. இங்க ஆண்டவர் ஆபிரகாம் மேல வைக்கிற நம்பிக்கை பார்க்கிறோம். ஆபிரகாம் இதை செய்வான், தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதான் ரொம்ப முக்கியம். கட்டளையிடுவான், அது செய்வாங்கிறத அவன் அறிந்திருக்கிறேன்னு சொல்றான். He knows about us. நாம் உட்காரையும் எழுந்திரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் அவர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் அறிந்திருக்கிறார். நாம் அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் கொடுத்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து பார்க்குறோம். அதுக்கடுத்து ஆண்டவர் வெளிப்படுத்துறார், நான் என்ன செய்ய போறேன்னு ஆபிரகாம் சொல்றார். பாருங்க, இதுதான் முகமுகமாக பேசுறது. அவங்க 3 பேர் போயிட்டாங்க, ஆனால் கர்த்தர் இங்கே இருக்கிறார். அவங்க 3 பேரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு உதாரணமாக நான் சொன்னேன். அப்போ இங்கே இருக்கிறது யாரு? ஆவியானவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறார், கர்த்தர் இருந்து பேசுகிறார் ஆபிரகாமோட. 20-21 வசனங்களை வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். பாருங்க, இப்போ சோதோம் குமாராவுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். தான் செய்ய போவதை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவங்க 3 பேர் போயிட்டாங்க, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ஆனால் என்ன? ஆவியில நிற்கிறது, ஆவியானவருக்கு முன்பாக நிற்கிறது, கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்போதான் ஆபிரகாம் சொல்றான். அதுக்கப்புறம் விண்ணப்பம் பண்றான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து கர்த்தருக்கு முன்பு சேர்ந்து 23ஆம் வசனத்தில் துன்மார்க்கனோட நீதிமானையும் அளிப்பீரோ என்று சொல்லி 24ஆம் வசனத்தில் கேட்கிறாரு. வாசிங்க. 24. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? அதுக்கு ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பித்து உமக்கு தூரமா இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றான். 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? 50 நீதிமான்கள் இருந்தால் போதும்பா, நான் ரட்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் முதலாவது அவரோட சொல்லுவது. உடனே ஆபிரகாம் விட்டுறல. ஒருவேளை 50 குறைவாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்பொழுது 27ஆம் வசனத்தில் மறுபடியும் ஆபிரகாம் கேட்குறாரு. ஆபிரகாம் பிரேதத்திரமா, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். 28 ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அனுப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அளிப்பதில்லை என்றார். அப்படியே வருது. 29ஆம் வசனத்தில் 40 இருந்தால் அளிப்பீரா? சரி, ஆண்டவர் சொல்கிறார், 40 இருந்தால் அளிக்க மாட்டேன்ப்பா. அதுக்கடுத்து 30ஆம் வசனத்தில் 30 இருந்தால் அளிப்பீரா?
பத்தா குறைச்சிடார், 5 குறைச்சிருந்து 10 குறைச்சிடார் ஆபிரகாம். சரிப்பா, நான் 30 பேர் இருந்து அழிக்க மாட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் 31 வசனத்தில் 20 பேர் இருந்து அழிப்பீரா ஆண்டவர். சரிப்பா, 20 பேர் இருந்து அழிக்கிறப்பா. கடைசியாக பாருங்க, 32 வசனத்தில் கேட்குறாரு. வாசிங்க 32 வசனத்தை. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அல்லேலூயா. பாருங்க, 50 ஆரம்பிச்சு 50, 45, 40, 30, 20, 10 திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு. 1, 2, 3, 4, 5, 6 முறை 6 முறை பேசுகிறார். 6 முறை பேசுகிறார் பொறுமையா. 6 முறை ஆண்டவர் பதில் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் வந்து பேசும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததும் காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஸ்தோத்திரம். அவர் சமூகத்தில் உட்காந்து கேட்கணும், ஆண்டவரேன்னு. 10 பேர் இருந்தால் அது பண்ண மாட்டோம். நான் நினைக்கிறேன், திரும்ப ஆபிரகாம் ஒருத்தன் கேட்டிருந்தா அதையும் சொல்லியிருந்திருப்பாரு, அழிவு எல்லாமே இருந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது அல்ல. அவர்கள் பாடம் கற்ற வேண்டும் என்பது தான். இங்கே நம்ம என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டு ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். தேவன் நல்லவர். ஆபிரகாமோடு பேசுகிற தேவனாக இருந்தார். ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறவனாக இருந்தார். இந்த நாட்டிலே நமக்கு அதுதான் அதிகமாக தேவை. அதுக்கு தான் அந்த ஜெபங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். பரிந்து பேசுகிற ஜெபம். ஆபிரகாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பரிந்து பேசுகிறான்னு சொல்லி தன் ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறான். அங்கே இருக்கிற லோத்துக்காக பரிந்து பேசுகிறார். அதுக்கு அடுத்ததையாவது நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமை முன்னிட்டு லோத்தையும் அவர் குடும்பத்தையும் ஆண்டவர் வெளியில கொண்டு வரார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம நிமித்தமாக ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவினர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனால் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ணணும். அவங்க பாவத்தை விட்டு வெளியில் வர்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். பரிந்து பேசுகிற ஜெபம் இந்த தேசத்திற்காக, நம் இனத்தாருக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் இந்த நாட்டில் அதிகமாக தேவை. அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் 24 hours prayer. இன்னும் உங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இணைத்துக் கொள்ளுங்கள். கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் இணைத்துக் கொள்ளுங்கள். தனி ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்ன ஜெபம்? பரிந்து பேசுகிற ஜெபமாக இருக்கட்டும். ஆபிரகாம் பரிந்து பேசினான். மீண்டும் பேசுகிறான்றவர், மீண்டும் பேசுகிறான்றவர், மீண்டும் பேசுகிறான்றவர். ஜெபத்தை ஆண்டவர் கேட்கும், அற்புதத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறார். சொன்னதை போல திரும்ப பாருங்க ஒரு முறை. எவைகளுக்கு பின்பு கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை செய்வதற்கு பின்புதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரணும். ஆபிரகாம் வாழ்க்கையில் அதான் செஞ்சான். தட்ஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் ஆபிரகாம். ஆபிரகாமிலிருந்து நம்ம அதான் கற்றுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கேடகம் என்பது இந்த ஷீல்டு நம்மை சுற்றி இருந்து காக்கும். பலன், மகா பெரிய பலன், அது நமக்குள் இருந்து நம்மை காக்கும். நம்மை பலப்படுத்துகிறவர் அவரே. அதான் பவுல் சொல்வார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மை பலப்படுத்துகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிறார். அவருக்கு பலவீனம் இருந்தது, அவளுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. ஆனாலும் என் பலவீனத்திலே அவர் பலம் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருக்கலாம். இந்த பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். எப்பொழுது? அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, அவர் சொல்லுவதை நாம் செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. அவர் வான்னு சொன்னால் வரணும், இருன்னு சொன்னால் இருக்கணும். அவர் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து வருகிற நாட்கள் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு இதை தியானித்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வாராக. எங்களுக்கும் சபையாருக்கும் உதவி செய்யும். தேவன் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வேலையில் ஒவ்வொருவரையும் கடத்திலே கொடுக்கிறோம். தேவ கிருபை, தேவ பலன், தேவ ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு நம்முடைய சபையாருக்கு யாருக்கும் வரக்கூடாது. இந்த மக்கள் யாரையும் பாதிக்கக்கூடாது. இந்த தேசத்திலிருந்து இந்த பிரச்சனை தீர, இந்த வைரஸினுடைய ஆண்டவரே அந்த அழிவு நிறுத்தப்படுவதாக.
ஆமோஸ் நாங்கள் வாசிக்கிறோம், என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஒரு அற்புதத்தை செய்வீராக, தேசத்தை காப்பீராக. ஆபிரகாம் ஜெபித்தது போல இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தார், தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருந்தார். நாங்களும் சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த மனைவி ஜெப வீரர்களை எழுப்புவீராக. காத்துக்கொள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சகல துதியை கன மகிமை ஆற்றுமக்கே செலுத்துகிறோம். என்ப ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நினைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.